வணக்கம் நண்பர்களே. இன்றைய எங்கள் பயணத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பற்றி பார்க்கப் போகிறோம். இது வெறும் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்ட கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் ஒன்றிணைந்த ஒரு உலக அதிசயம். வரலாறு: மதுரை நகரம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. புராணக் கதைகளின்படி மலையத்வஜன் மன்னரும் கஞ்சனமாலை தேவியும் தவம் செய்தபோது பார்வதியின் அவதாரமாக மீனாட்சி அம்பாள் பிறந்தார். மீனாட்சியின் திருமணம் சிதம்பரத்திலிருந்து வந்த சுந்தரேஸ்வரர், அதாவது ராமேஸ்வர லிங்கம் வடிவில் வந்தவர் உடன் நடைபெற்றது. இந்த திருமணமே மதுரை கோவிலின் முக்கிய புராண வரலாறு. பின்னர் நாயக்க மன்னர்கள், அதாவது திருமலை நாயக்கர் 16ஆம் நூற்றாண்டில் கோவிலின் பெரும் ராஜகோபுரங்கள், மண்டபங்கள் அனைத்தையும் உருவாக்கினர். கோவில் அமைப்பு: கோவில் பரப்பளவு சுமார் 45 ஏக்கர். 12 கோபுரங்கள், அதாவது டவர் உள்ளன. அதில் மிகப்பெரியது தெற்கு ராஜகோபுரம், உயரம் 170 அடி. 33,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள், ஓவியங்கள் உள்ளன. 1000 கால் மண்டபம், அற்புதமான கலை சிற்பங்கள். பொற்றாமரை குளம், பக்தர்கள் முதலில் நீராடும் புனித குளம். முக்கிய தெய்வங்கள்: முதன்மை தெய்வம் மீனாட்சி அம்மன், அதாவது சக்தி வடிவம். அவருடன் திருமணமானவர் சுந்தரேஸ்வரர், அதாவது லார்ட் சிவன். ஆலயத்தில் விநாயகர், முருகன், விஷ்ணு உள்ளிட்ட பல சன்னதிகளும் உள்ளன. பண்டிகைகள்: மீனாட்சி திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில், அதாவது ஏப்ரல்-மே மாதத்தில் நடைபெறுகிறது. அப்போது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமணம் மிகப்பெரிய திருவிழாவாக நடத்தப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து 1 கோடியே அதிகமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சித்திரை திருவிழா, நவராத்திரி, பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் ஆகியவை முக்கியம். சிறப்புகள்: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலத்திற்கான பரிந்துரை செய்யப்பட்ட கோவில். உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. அற்புதமான திராவிடிய கட்டடக்கலை, சிற்பக்கலை நுணுக்கங்கள். தினமும் 20-30,000 பக்தர்கள் வருகை தருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது ஒரு தெய்வீக ஆலயம் மட்டுமல்ல, அது தமிழர் கலை, ஆன்மீகம், கலாச்சாரத்தின் உயிர். நீங்களும் இந்த அற்புத கோவிலுக்கு சென்று மீனாட்சி அம்மன் அருளை பெற்று தரிசனம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.